Hello friends, welcome back to own cooking channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல திண்டுக்கல் தலப்பாக்கட்டி மட்டன் பிரியாணி தான் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். ரொம்ப சூப்பரா இருக்கும். நம்ம வீட்லயே கடையில வாங்கக்கூடிய டேஸ்ட்ல செய்யலாம். வாங்க எப்படி பண்றதுன்னு பார்த்தறலாம். 1/2 கிலோ மட்டனை மஞ்சள் தூள் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இதுக்கு ஒரு 20 ல இருந்து 25 சின்ன வெங்காயம், அதுக்கு அப்புறம் காரத்துக்கு ஒரு 5 பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க. அப்புறம் ஹோல் கரம் மசாலாலாம் எடுத்துக்கோங்க. இதை நம்ம பவுடர் பண்ணி தான் சேர்க்கணும். இதில் ஒரு 10 துண்டு இஞ்சி, ஒரு 10 பல் பூண்டு சேர்த்துக்கணும். இதெல்லாம் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இஞ்சி, பூண்டு, அப்புறம் பச்சை மிளகாய், வெங்காயம் இது எல்லாத்தையும் நல்லா கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் இந்த கரம் மசாலாலாம் நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கலாம். தண்ணி சேர்க்கக்கூடாது. இதை ஃபஸ்ட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். பாருங்கள், இந்த பொடியை தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ இஞ்சி, பூண்டு, அப்புறம் வெங்காயம், பச்சை மிளகாய் இது எல்லாத்தையும் சேர்த்து தண்ணி சேர்க்காமல் கொரகொரப்பாக அரைச்சிக்கலாம். பாருங்கள், இந்தளவுக்கு அரைச்சிருக்கணும். இப்போ 2 டம்ளர் சீரக சம்பா ரைஸை தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம். இதில் சீரக சம்பாவில் பண்ணால் தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ ஒரு குக்கரில் மட்டன், அப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் மட்டும் உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு 4 விசிலுக்கு மட்டும் நல்லா வேக வச்சு எடுத்துடலாம். இப்போ பிரியாணி பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடு இருந்ததும் நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட் இதில் சேர்த்து நல்லா வதக்கி விடணும். இதில் கரம் மசாலா எதுவுமே சேர்க்கக்கூடாது, பவுடர் மட்டும்தான் சேர்த்துக்கணும். இப்போ அரைச்சி வச்ச பவுடரையும் இதில் சேர்த்து அதோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விடணும். பாருங்கள், 5 நிமிஷமாக நல்லா வதக்கியிருக்கேன். அதோட பச்சை ஸ்மெல் நல்லா போயிடுச்சு. நல்லா குக் ஆகணும். அதுக்கப்புறம் தான் மட்டன் சேர்க்கணும். இந்தளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம வேக வச்ச மட்டன் பீசஸை மட்டும் இதில் சேர்த்துக்கணும். தண்ணி சேர்த்துக்கக்கூடாது. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம மசால் பொடி எல்லாமே சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் மட்டும் மிளகாய்த்தூள், 3/4 டீஸ்பூன் தனியாத்தூள், 1 டீஸ்பூன் ஜீரகத்தூள் இதை மட்டும் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் மட்டும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ கொஞ்சமாக புதினா கொத்தமல்லியை சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கிறேன். இப்போ ஒரு 3 டேபிள் ஸ்பூன் கெட்டியான தயிர் சேர்த்துக்கலாம். அப்புறம் ஒரு அரை லெமன் மட்டும் பிழிஞ்சு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதையும் ஒரு 2 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள், எல்லாம் நல்லா ஒன்று சேர்ந்து வருது. இப்போ நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். நான் மட்டன் வேக வச்ச தண்ணி தான் சேர்த்துக்கிறேன். மட்டன் வேக வச்ச தண்ணி 2 டம்ளர் இருந்தது. அது போக 2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன். 2 கப் சீரக சம்பா ரைஸ்க்கு 4 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த டைமில் நீங்கள் உப்பு எல்லாமே செக் பண்ணி பார்த்துக்கோங்க. காலையிலனா இப்போ சேர்த்துக்கலாம். நல்லா தண்ணி கொதிக்கட்டும், அதுக்கப்புறம் ரைஸ் சேர்த்துடலாம். பாருங்கள், தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம ஊற வச்ச ரைஸ் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது ஒரு கொதி நல்லா வரட்டும், அதுக்கப்புறம் நம்ம தம் போட்டுடலாம். பாருங்கள், நல்லா கொதிச்சிருச்சு. ரைஸ் எல்லாமே தெரிய ஆரம்பிச்சிட்டு பாருங்கள், இந்த அளவுக்கு வரணும். இப்போ ஒரு டீஸ்பூன் மட்டும் நெய் சேர்த்துட்டு ஒரு மூடி வச்சுட்டு மேலே ஒரு வெயிட் வச்சுருங்க. இதை அப்படியே ஒரு 15 மினிட்ஸ் சிம்மில் வச்சுக்கலாம். 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பாருங்கள், தண்ணி எல்லாமே கரெக்டாக வற்றிருச்சு. பாருங்கள், சரி சமமாக வெந்திருக்கு. இப்போ லைட்டாக கிளறி விட்டுக்கோங்க. விட்டுட்டு அதை அப்படியே மூடி வச்சுருங்க. மூடி வச்சதுக்கப்புறம் ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி பண்ணுறதுனால அந்த மட்டனோட ஃப்ளேவர் எல்லா ரைஸ்லையுமே இறங்கியிருக்கும். ஒரு 10 நிமிஷம் அப்படியே மூடி போட்டுடலாம். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், எவ்வளோ சூப்பராக குக் ஆகிருக்கு. எல்லா ரைஸ்லேயுமே அந்த ஃப்ளேவர் இறங்கியிருக்கு. செம்ம ஃப்ளேவராக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சேனல் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.